வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டோட தமிழ் இலக்கண டாப்பிக்கில் இயல் 4 உள்ள இலக்கண டாப்பிக்கான படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற பாடம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓமைகள் எப்படி எழுதுறாங்க, ஓமையம் எப்படி எழுதுறாங்க, ஓகேவா, சாரி உருவகம், ஓகேவா. ஸோ ஓமை எப்படி எழுதுறாங்க, உருவகம் எப்படி எழுதுறாங்க, ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஓமை எப்படி வரும், உருவகம் எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் காமிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் வந்து எப்படி வந்திருக்கு, இந்த பாடலில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பாடல்கள் எல்லாம் நான் வந்து நோட்ஸில் எழுதலை, ஏன்னா அது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ மெயினாக என்னங்கிறத மட்டும் நம்ம இதை பார்த்துட்டு புக்கில் அந்த பாடல்களை ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓமை எப்பயுமே வந்து 4 அடிப்படையில தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினை பயன் மெய் உரு என்ற 4 வகை பெற வந்த ஓமத் தோற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஓமை வந்து வினையை குறிக்கக்கூடியதா வரும், வினைனா செயல், பயனை குறிக்கக்கூடியதா வரும். அடுத்து மெய்னா வடிவம், உருவத்தை குறிக்கக்கூடியதா வரும், வடிவம், அது என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு. அடுத்து உருனா அதோட நிறம், அது என்ன மாதிரியான நிறத்தை குறிக்குது. ஸோ இந்த 4 அடிப்படையில தான் ஓமை வந்து வரும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ புலி போல பாய்ந்தான் அப்படின்னு. இப்போ போலங்கிறது நமக்கு தெரியும், ஓம உறுப்பு, அது வெளிப்படையா வந்தாலே அது ஓமை அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறதுல என்ன குறிக்குது, பாய்ந்தான் அப்படிங்கிறது என்னது, ஒரு தொழிலை குறிக்குது, ஒரு செயலை குறிக்கிறது இல்லையா, அதனால அது வினை சார்ந்து வரக்கூடியது. அடுத்து மலை போல கை கொடுக்கும்னா பயன் கொடுக்கக்கூடியது தானே, அது வந்து உதவக்கூடியது. ஸோ அதனால பயன் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு. அடுத்து துடிப்போலும் இடைங்கிறது வந்து வடிவத்தை குறிக்கக்கூடியது, ஸோ அதனால வடிவம் சார்ந்து வந்திருக்கு. அடுத்து தளிர் போலும் மேனி, ஸோ அதோட நிறத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இங்க வந்திருக்கு. ஸோ இந்த 4 இடத்துல மட்டும்தான் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமைங்கிறது சொல்லப்படும். அடுத்து இந்த ஓமையில 4 உறுப்புகள் இருக்கும். ஒரு ஓமை நமக்கு அமையணும் அப்படின்னா இந்த 4 உறுப்புகளும் முக்கியம். அது என்னன்னா ஓமேயம், ஓமை, ஓம உறுப்பு, பொதுத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணன் புலி போல பாய்ந்தான் அப்படின்னு ஒரு வரி இருக்கு அப்படின்னா இது ஓமையில இருக்கு. அதுல எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உறுப்பு, அதாவது யார சொல்றாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓமேயம், ஓகேவா. எதுக்கு சொல்றாங்க, எதை கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல புலி வருது, புலி போல பாய்ந்தான். ஸோ புலிய கண்ணனுக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அப்ப கண்ணன்கிறதா உண்மையான பொருள், அதை ஓமைன்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க இல்லையா, உதாரணமா சொல்லக்கூடிய பெயரை வந்து ஓமைன்னு சொல்றோம். போலங்கிறது ஓம உறுப்பு, பாய்ந்தான் அப்படிங்கிறது வந்து பொதுத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 உறுப்புகளும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து, அப்படி வந்தா மட்டும்தான் ஓமையை அமைக்க முடியும். அடுத்து சங்க பாடல்கள்ல பெரும்பாலும் ஓமை அணி தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல சங்க பாடல்கள்ல நிறைய அணிகள் இருந்தாலும் பெரும்பான்மையான அணிகள் வந்து ஓமை அணிகள் தான். அது மட்டும் இல்லாம சில பாடல்களோட ஆசிரியர் பேரெல்லாம் தெரியாது இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடல்ல இடம்பெற்ற ஓமையை வச்சு அவங்களோட பேரை சொல்லுவாங்களாம். அப்படி பெயர் வச்ச ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா செம்புல பெயர் நீர் அப்படின்னு தானே வரும், அது ஓமை. ஆனா அந்த பேரையே எப்படி மாத்திருக்காங்க, செம்புல பெயர் நீரார். அடுத்து தேய் புரிப்பழங்கயிற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் அணிலாடும் முன்றில் தான் வரும், முன்றிலார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆசிரியர் பேரை சொல்றாங்க. ஸோ இது வந்து அடுத்து வந்து ஔவையார் வந்து அதியமானோட வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் கூறுற மாதிரியான ஒரு பாடல் வரி இடம்பெற்றிருக்கும். அதுலயுமே என்ன வந்திருக்கும், ஓமை அணி தான் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஊர்குருமாக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்த்துறைப்படியும் பெருங்களிறு போல, ஓகேவா. ஸோ அந்த இதுதான், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து குளம் குட்டைகள் எல்லாம் வந்து யானைகளை குளிக்க வைப்பாங்க இல்லையா, அப்படி குளிக்க வைக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அந்த யானை மேல ஏறி விளையாடுறது, அதோட வாழை பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் விளையாட முடியும் அந்த பசங்களால. ஆனா அதே யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா பக்கத்துல யாருமே போக முடியாது அப்படிங்கிறது. அதே தான் அதியமான வந்து ஓமையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதியமானும் அப்படிதான், அவன் அமைதியா இருக்கும்போது எல்லாருக்குமே நல்லவனா, அதாவது நன்மை பயக்கக்கூடாது. ஆனா அதே ஒரு போர் வீரத்தை யாராவது இது பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து சண்டையிடுவான், அந்த அளவுக்கு வீரம் சிறப்புடையவன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த பாடல். ஸோ இதுலயுமே வந்து ஓமை அணி தான் வந்திருக்கும். அடுத்து
உருவகத்துல பாருங்க, உருவகம்ங்கிறது ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. சோ ஓமையும் ஓமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது. இங்க நமக்கு தெரிஞ்சிடும் ஓமையை பொறுத்தளவுக்கு, ஓமையானியை பொறுத்தளவுக்கு ஓமேயம் எது ஓமை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப கண்ணன் தான் ஓமேயம், புலிதான் ஓமைன்னு கண்டுபிடிச்சலாம். ஆனா இதுல உருவகத்துல அப்படி நம்ம பிரிக்க முடியாது. அது ரெண்டுமே வேறுபடுத்த முடியாத அளவுக்கு ஒன்றா இருக்கும், ஓமையும் ஓமைக்கப்படக்கூடிய பொருளும். அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உருவக தொடரில் ஓமேயம், ஓமேயம்னா என்ன? அதுதான் ஓமைக்கப்படக்கூடிய பொருள். அது முன்னாடி வரணும், ஓமை பின்னாடி வரணும். அப்படிதான் உருவக தொடர்ல அமைஞ்சிருக்கும். ஓகேவா? முகத்தாமரை இப்ப எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்க்கலாம். ஓமையின் செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது ஓமை. தாமரை போலும் முகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது என்னது? தாமரை போலும் முகம். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா தாமரையை முகத்துக்கு ஓமையா சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஓமை, இது ஓமைக்கப்படக்கூடிய ஓமேயம், ஓமைக்கப்படக்கூடிய பொருள். ஓகேவா? ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா அப்படியே மாறி வருது. முகம் முதல்லையும் தாமரை ரெண்டாவது வருது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்துருது? ஓமேயம் வருது, ரெண்டாவது தான் ஓமை வருது. அப்ப மாறி வரும். தாமரை போலும் முகம் அப்படின்னா ஓமை உருவகமா நம்ம எழுதும் போது என்ன அப்படியே மாத்தி எழுதணும், முகத்தாமரை அப்படின்னு எழுதணும். அடுத்து பாரதியார் ஒரு பாடல சொல்லியிருப்பாரு, தீ போல் சினம். தீய என்ன பண்ணியிருக்காங்க, சினத்தை தீக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை சினத்தீ அப்படின்னு சொல்லி பாரதியார் தன்னுடைய பாடல்களை எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உருவகத்திலையுமே 4 பகுப்பு இருக்கு. எப்படி ஓமையில நம்ம சொல்றோம், வினைய வச்சு, பயனை வச்சு, மெய் வடிவத்தை வச்சு, உருவ நிறம் வச்சு, அதே மாதிரிதான் உருவகத்திலும் அதே 4 வடிவங்கள்ல தான் இந்த உருவக தொடர்ங்கிறது அமையும். அடுத்து அந்த 4 என்னன்னு பார்க்கலாம். என்னவளை பின்னும் மூளை சிலந்தி, இது வினையை குறிக்கக்கூடியது. அடுத்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ, கதிரவனை சொல்லியிருக்காங்க, இது பயனை குறிக்கக்கூடியது. நீலவயலின் நட்சத்திர மணிகள், நீலவயலின் நட்சத்திர மணிகள், இது வானத்தையும் விண்மீன்களையும் சொல்லக்கூடியது. இது அதோட வடிவத்தை குறிக்கக்கூடியது. மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல், மலைக்கிழவியோட இங்க மலைக்கிழவி இதுதான் வரும். இது அருவியை சொல்லியிருக்காங்க, இது நிறத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி நமக்கு அந்த ஓமையில வந்துச்சோ அதே மாதிரிதான் ஓமையத்திலையும் உருவகத்திலையும் அந்த 4 வச்சு தான் அந்த 4 அடிப்படையில தான் அமையும். அடுத்து இதுல உள்ளுரை ஓமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. உள்ளுரை ஓமை அப்படின்னா என்ன? உள்ளுரை ஓமம் அல்லனா உள்ளுரை ஓமை அப்படிங்கிறது, அதாவது கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலம் ஓமைப்படுத்துவது. அதாவது ஒரு விஷயத்தை டைரக்டா சொல்லாம அந்த கதையில இருக்கக்கூடியவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வுகளை ஓமைப்படுத்தி கூறுறது தான் உள்ளுரை ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது மறைத்து கூறுவது. தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி தான் இந்த உள்ளுரை ஓமை. ஸோ ஓகேவா? தமிழ் இலக்கியத்துல அதிகமாக இதை பயன்படுத்துறாங்க. இது 2 அடிப்படையில தான் தோன்றும், வினை மற்றும் பயன். இந்த 2 அடிப்படையில தான் தோன்றும், குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்கான வடிவமாகவும் இதை கருதுகின்றனர். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கரடி இருக்குமா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கரடி இருக்கும். அந்த கரடி என்ன பண்ணும் அப்படின்னா, பாம்பு புற்றுக்குள்ளே கையை விட்டும் போது உள்ள பாம்பு இருக்குமா, அந்த கரடியோட நகங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பாம்பை கஷ்டப்படுத்தும், உடம்ப கீறி விட்டுரும், அந்த மாதிரி கஷ்டப்படுத்தும். இதை எதுக்கு ஓமையா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தலைவன் தலைவியை பார்க்கறதுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள நைட்டு வரும்போது அந்த தலைவி பயப்படுவாங்களாம். ஸோ தலைவனுக்கு எதுவும் ஆயிருமோ என்னமோ அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தலைவனை கரடிக்கு ஓமையாகவும் அதே மாதிரி தலைவியை அந்த பாம்புக்கு ஓமையாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் உள்ளுரை ஓமம். இந்த பாட்டில் அந்த கரடி பாம்பை வச்சு சொல்லி அதுக்குள்ள என்ன கருத்தை கொண்டு
கொண்டு வர்றாங்க, அந்த தலைவனும் தலைவியும் அந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் உள்ளுறை ஓமம். அதுக்கான பாடலும் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இறைச்சி அப்படிங்கிற ஒரு பதம். இது என்னன்னா, இந்த உள்ளுறை ஓமை போன்றே இது இறைச்சிங்கிறதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தி தான். இது வந்து சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்துறாங்க, தமிழ் இலக்கியங்களை. இது குறிப்பு பொருளில் தான் வரும், வினை பயன் அந்த மாதிரி அடிப்படை வராம குறிப்பு பொருளை வரக்கூடியது. ஸோ இதை வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாங்கன்னா, இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுளவே திருத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இதுல வந்து இருத்தல் அப்படின்னா என்னன்னா, தங்குதல் அப்படின்னு பொருள் போடுமா. இறைச்சி அப்படிங்கிறதுல இறைத்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்னா தங்குதல் அப்படின்னு. அதாவது உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பொருளை இறைச்சி. இது வடமொழியினர் குறிப்பிடுகிற தொனிக்கு இணையானது. தொனி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும், ஆனா இந்த இறைச்சிங்கிறது அகப்பாடலில் மட்டும்தான் வரும். அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பாங்க. ஓமைனா என்ன, உள்ளுறை ஓமைனா என்ன, இறைச்சினா என்னன்னு சொல்லி மூணையும் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வரியில் வந்து வெளிப்படையாக பொருள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஓமை. அதே இது ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்துச்சு அப்படின்னா அது உள்ளுறை ஓமையா. அதே இது குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அது இறைச்சி. ஸோ இதுதான் வந்து மூணுக்குரிய டிஃப்ரென்ஸு. அடுத்து உள்ளுறை ஓமம்ங்கிறது கவிதை பொருளோடு சேர்த்து காணப்படுகிறது. இந்த உள்ளுறை ஓமம்ங்கிறது இறைச்சி பொருள் வந்து கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த லெசன். அவ்வளோதான். ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கும். ஓகேவா? அந்த பாடல்களில் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த பாரதியார் சொன்னது, சுற்றும் விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உருவகத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க, அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி உள்ளுறை ஓமத்துக்கு அந்த கரடி பாம்பு கதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதையை தான் வந்து இந்த பாட்டை சொல்லி அந்த பாட்டில் இருந்து அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இறைச்சிக்கு வந்து இன்னொரு கதை இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த பாடல் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து 5th லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.